இப்போ எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்போ 4வது இதில் இருக்கிறேன். அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசரம். இல்ல புரியல. முதல் காதல் எத்தனை வயசுல? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே சார். அது எப்போ பிரேக்கப் ஆச்சு? 20. ரெண்டாவது காதல் 20லே ஆரம்பிச்சு 20லே. மூணாவது காதல் எப்ப? 20ல ஸ்டார்ட் ஆச்சு. 20லே தான் சார். அது எப்போ முடிஞ்சு? இப்போ ரீசெண்டா. இம்பாசிபிள். சோ ஆவரேஜா 2.5 வருஷத்துக்கு 3 காதல் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். என்னால நம்பவே முடியலையே. ஏண்டா அந்த புள்ளிட்டு ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை அப்ப போய் கேட்க வேண்டியதானே? நான் காதலிக்கிறேங்கன்னு. சார் எனக்கு வயசு இல்லைல, 26 வயசு வச்சிருக்கோம்ல நம்ம. ராமகிருஷ்ணன் சொல்றேன். என்ன எஃபர்ட் எடுத்தீங்க இந்த காதலை காப்பாத்த? வேற ஒரே கேஸ்னா ஏதாவது பேசி ஏதாவது பண்ணிருக்கலாம். நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நான் எந்த எஃபெக்ட்டும் எடுக்கல சார். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க ரெண்டாவது அதே 20ல வந்துச்சுல, அந்த காதல் எப்ப முறிவடைஞ்சிருச்சு? ஆன்லைன் கிளாஸ்லயே ஆரம்பிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் வந்த கோவிட். ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். அதை ஈடுகட்டுறதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போனது. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். யாரா நீங்களாம்? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவ்வளவு சீரியஸா இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் சார். ஆனா மேக்ஸிமம் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் லவ். பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2 காதல் தோல்வி அழிஞ்சிருச்சே போச்சே, காதல் தோல்வி இருந்துச்சேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்ல சார். இல்ல. வைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்ப இந்த காதலை காப்பாத்த என்ன முயற்சி பண்ணீங்க? முயற்சி எடுத்தேன் சார். என்ன முயற்சி தான் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நிறைய போறான்டா. அம்மா வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்ல உடனே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி யாரோ லவ் பண்றா, அப்ப நம்ம மானம் கெட்டற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்குள்ளே கல்யாணம் இது பண்ணிட்டாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. அவங்கள வச்சு பேசி பாத்துருக்கலாம்ல. நான் இப்பதான் MA பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் PhD. அப்ப இருந்துக்கு நான் லவ் பண்ணேன், எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அந்த காதலை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா என் கேள்வி. நான் குமார் அவசரப்பட்டிய. ரெண்டா நீங்க வந்து ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு இமேஜை தான் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. யூ ஆர் நாட் சீரியஸ் அபௌட் யுவர் ரிலேஷன்ஷிப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஆரம்பிக்கலாமா? காதலும் வீரமும் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு, ட்ரெடிஷனலாவே சொல்லுவாங்க. அப்படியா? இப்ப காதல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாலுமே கூட காதல்ங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வரவே யார் பயப்படுகிறார்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். அதான் பட்டியை திருப்பி கேட்கறது காத்துக்கிட்டு இருக்கடா. வந்துட்டப்பா. டேய் முரியேசா, இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல கலக்குன்னு கலக்கிரணும். தீர்ப்பை கெட்டு கோர்ட்டு ஜட்ஜி என்ன கூப்பிடாரு பாடுறா. கரெக்ட். சின்ன விஷயம் இது. அது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும். அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க இன்னைக்கு. எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, இப்ப நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன் நண்பர்கள்ட்ட சொல்ல பயப்படுறாங்க? முதல்ல முன்னால ஃப்ரெண்ட்ஸ் தானே ஓடி போய் சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருமையா பேசினா அந்த பொண்ணு முன்னாடி அந்த பையனுக்கு கெத்தா இருக்கும். ஓ நீ அப்படி வரியா? அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஓ பேசிட்டா இப்ப மாறிடுச்சா சீனு? அந்த மாதிரி நான் ஒரு fun பொண்ணை லவ் பண்ணிடுறாங்க. பண்ணேன்னு சொன்னா அந்த பொண்ணு முன்னால இவனை கலாய்ச்சி அசிங்கப்படுத்திடுறாங்க. பண்றாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் இப்போ லவ்ல இருக்கும்போது ஆக்சுவலா வீட்ல இருந்து ஃபோன் பேசுறோம் அப்படின்னா, ஐயோ அப்பா வந்துட்டாரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. ஒரு படமே காமிச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு கதை, திரை கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஐயா தான். கேஷுவலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி கூட பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறதே இல்ல. நான் வந்து என் அப்பாவனாலே ரொம்ப பயம் சார். ஏன்னா நான் வீட்டுல காதலிச்சு மாட்டிக்கிட்டேன் சார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? போன்ல வால்பேப்பர் வச்சிருந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். வால்பேப்பர்ல என்ன படம் வச்சிருந்தீங்க? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவ போட்டோ தான் சார் வச்சிருந்தேன். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மாத்திப்பேன் சார். அப்ப ஈவினிங் கான்சியஸா மாத்திடுவீங்க. டெஃபினெட்லி ஸ்டாப் வந்தோடனே அப்பயே நான் மாத்திட்டு நான் மாட்டுக்கு போயிடுவேன் சார். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். இப்ப வீட்டுக்குள்ள நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய காதலியோட. உங்க அம்மாவோ அப்பா உள்ள வந்தா டப்புனே அப்பா வராங்க அப்ப பேசுறேன் அப்படின்னு கட் பண்றது யார்? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்பா. நானும் நான் லவ் பண்ற பொண்ணு ஒரே ஆபீஸ் தான். ஜஸ்ட் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய காசிப் ஆயிடும். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. தேவையே இல்லாம அவங்களை இடம் மாத்தி உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, நான் அங்க போய் அதை தொடக்கிறேன். எங்க 2 பேருக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல எல்லாம் விஷயம். கமிட்டட்னு தெரிஞ்ச இடமாத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆமா பாத்தீங்களா முதலாளி,
எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு அது உண்மையிலே ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகி நாங்க ஒருத்தர் வேலையை விட்டே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க ஆயிட்டோம். நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்புன்னு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? ஆஃபீஸ் விஷயம் பத்தி பேசினாலுமே எங்க டீல வந்துட்டு திஸ் இஸ் ஆஃபீஸ், ப்ளீஸ் மெயின்டைன் டெக்கோரம். ஓ, நீங்க நார்மலா இன்னொரு கலீகிட்ட பேசுற மாதிரி பேசல, டெக்கோரம்ன்றவாங்க. ஆமாப்பா, அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? இப்போ இங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் என்னுடைய காதலை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க யார் யார்? ஓகே, அப்ப ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா. சொல்லாதவர்கள்லாம் எந்திரிங்க. ஏன் சொல்லல? சார் எனக்கு சொல்ல பயமா இருக்கு சார். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். சார் ஒரு உறுதி இல்லாம தான் நீங்க ப்ரோபோஸ் பண்றீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு உறுதி இல்லாம தான் நீங்க அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள வரீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாள் தேவைப்படுது, அதை புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கமிட்டட்னு சொல்றேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. தெரியும் ஒரு பேர் பிஹேவியர் இப்படி இருக்கு. அப்ப வந்து அவங்க கேட்பாங்க, நீ கமிட் ஆயிட்டியா அவங்க கூட கமிட் ஆயிட்டேன். அப்ப கூட அவங்க சொல்றதுக்கு ஏன் யோசிக்கணும்? கேக்குது. என் ரிலேஷன்ஷிப்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என் காதலி ஸ்ட்ராங்கா இருக்காலும் நான் செக் பண்றேன். நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்ப நீங்க எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க? சபாஷ், சரியான போட்டி. Officially declared to all my friends, I am in love, I am in relationship. சொல்லாதவர்கள் ஏன் உங்கள் நண்பர்கள்ட்ட நான் கமிட்டட்னு சொல்லல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சில டைம் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்க மாதிரி ரொம்ப பேசுவாங்க. இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா? எப்படிங்க வருமே. உங்க அம்மா குடுக்குறியா? சரிங்க பாத்துக்க. திடீர்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். சொல்றா, அவ முக்கியமா நான் முக்கியமா? அவன் தான் முக்கியம். ஐயோ, அட தேனடா, அந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வரதுனால நம்மளால இமோஷனலா அவங்களோட அட்டாச் ஆக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவங்களே சில டைம் கிரியேட் பண்றாங்க சார். இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? சின்ன ஒரு சண்டை வந்த உடனே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் பசங்களா? பசங்க. ஓலா 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 ஓலம்மா. அப்படி அவங்க இமோஷன்ஸை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது எங்களால கன்ஃபர்மேஷனுக்கே வர முடியாது. என்னடா சொல்ற? ஆமண்ணே. வேற என்ன காரணம்? ஏன் நீங்கள் காதலி சொல்லுவதில்லை வெளியில்? கமிட்டட்னு சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க நம்மகிட்ட. நானா? என்ன கொடுத்துற நீ? அவங்களுக்குமே உறுதி கிடைக்காத வரைக்கும் எப்படி நான் கமிட்டட்னு சொல்ல முடியும்? நீங்க டிஃபரண்ட் சிக்னல்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப பட் அது கரெக்ட் தான் சார். எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுப்பாங்க. ஏய் ஏய் வாடா, ரைட்டா டேய், ரைட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இல்ல புரியல. இந்த இன்செக்யூரிட்டி இப்ப எப்படி பசங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறேன். கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.